ஹே கைஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டர் காம்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ரீடில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னன்னு சொல்லி வீடியோ நான் சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை வெஸ்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அப்படி தான் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ இருக்கிற ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்ம எவ்வளோ கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ரொம்ப சின்னதாக தான் நான் முடிச்சிருக்கேன் வீடியோவை. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ வச்சு டவுட் சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கொண்டு ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஆப் அலோகேஷன் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆம்ஸ்டர் வந்து 2900 சம்திங் என்னமோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன டவுட் கேட்டிங்கன்னா இல்லை வெஸ்டிங் இருக்குதா, ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 10% தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுப்பாங்க. அது நெக்ஸ்ட் அன்லாக் சொல்லி 348 போட்டிருக்கல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். ஸோ 2600 வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகி நினச்சிருக்காங்க. அது தப்பு. என்ன நம்ம எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோம். ஸோ அப்படியே ரிவர்ஸ் தான். அது என்னதுன்னா இப்போ டோட்டல் ஆம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2900 இருக்கா, இல்லை வந்து அன்கிளைம்டு இருக்குது பாருங்கள். அன்கிளைம்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தரப்போகிறாங்க. ஸோ மொத்தம் இவ்வளோ 2613. இது அன்கிளைம்டில் இருக்குல்ல. ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அது கிளைம்டுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் அன்லாக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு அன்லாக் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 88% வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு கிடைச்சிடும். ஸோ மீதிக்கிற 12% அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீசன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2613 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ பேசிவ் இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட். நீங்கள் பேசிவ் இன்கம்னா அந்த ப்ராஃபிட் பர் ஹவர் நீங்கள் அதிகம் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வைத்திருக்கலாம். அது நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கம்மி தான். அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா 300 கீ தான் நம்ம வச்சுருந்தேன். ஸோ அந்த 300 கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800. இதுவே நீங்கள் நிறையா எடுத்துருந்தீங்கன்னா ஸோ நிறையா வந்து ஆம்ஸ்டர் காயின் கிடைக்கிற சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஏதோ தப்பு பண்ணி அதில் மாட்டியிருக்காங்க, பேன் ஆகிருக்கு அந்த கீ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் எலிஜிபிள் ஆகி இந்த காயின்ஸ் வந்திருக்கும். பட் ஏன் வந்து இந்த காயின் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன ரீசன் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் ரெடி பண்ண டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான். பட் இது வந்து ஃபுல்லாக கரெக்டாக கேட்டால் எனக்கு டவுட்டு தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சான்ஸ் இருக்குது. மேபி 20% தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் டோட்டல் ஆம்ஸ்டர் சப்ளை தான். இதில் வந்து ஆட் ட்ராப் பண்ணுற நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 60% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 60 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் டோட்டல் ஆம்ஸ்டர் யூஸரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150 மில்லியன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதோ ஒரு 50 மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் ஆகிட்டாங்க. ஆர் ஒழுங்காக பண்ணலை, சுத்தமாக பண்ணலைங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் 100 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எலிஜிபிள் யூஸர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும்னா ஸோ டோட்டலாக வந்து 60 பில்லியன். ஸோ டிவைடட் பை 100 மில்லியன் போட்டிங்கன்னா ஒருத்தருக்கு 600 டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா வந்து போய் சேரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டர் காம்பெட்டிலேருந்து தப்பு ரைட் நான் சொல்ல வரல. ஸோ யூசர்ஸ் ஜாஸ்தி. ஸோ மற்ற ஆட்ராப்லாம் நிறையா வந்துடும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து கம்மி. ஸோ அலோகேஷன் அதிகமாகத்தால பிரித்து கொடுக்கும்போது நமக்கு அதிகமாக வந்துச்சு. இப்போ காயின் என்னமோ அதே அளவு தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பிரித்து கொடுக்கணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு 600 டோக்கன் போல் என்னமோ தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 88% வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ 600 தானே வரணும். எனக்கே அதிகம் வந்து கேட்டு தான் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து யூடியூப் போடுறேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருப்பேன். நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸாக ரொம்ப மோசமாக தான் கேம் ஆடினேன். ஆடி தான் இவ்வளோ சேர்த்தேன். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தேன் 1800 கீழே தான் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 2000 3000 ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி 50லேருந்து 60% பார்த்தீங்கன்னா அவங்க டோக்கன் வந்து 500க்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஒழுங்காக ப்ளே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பு, ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சில விஷயம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களா 500 டோக்கன் கீழே தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ உங்களை பிளேயருக்கு தலை வந்து இவ்வளோ இதுவாக வருது. ஸோ ஒருத்தருக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ இருக்க ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.01 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா நமக்கு பெஸ்ட்டு நிறையாவே கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எவ்வளோ கிடைக்க போகுதுன்னா 2613. ஸோ 0.01 இன்ட்டு 2613 போட்டோன்னா ஸோ எனக்கு வரது என்னமோ $26 தான். ஸோ 0.01 கணக்கு வச்சா. இதுவே நம்ம நேரம் கொஞ்சம் நல்லா இருந்து 0.02 வந்துச்சோ அப்படி வந்தால் வச்சுக்கோங்க இன்ட்டு 2 போட்டிங்கன்னா ஸோ $52 கிடைக்கும். ஸோ இதான் நீங்கள் வந்து ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ நான் எதிர்பார்க்குறது ஸோ மற்றவங்களாம் பார்த்தோன்னா 1000க்கு ஸோ 1000 எப்போவுமே ஸோ 1000 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் $10 வரும், இல்லை $20 அதுக்குள்ளே தான் வரும். ஸோ இது என்னோடய அசம்ஷன் தான். இது நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ வர ரேட்டை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் வந்து நான் கன்ஃபார்மாக இதான் வரும்னு சொல்லலை. ஏன்னா வந்து நான்
ஜஸ்ட்டு வந்து வீடியோ நானே ரிசர்ச் பண்ணி தான் எடுத்து சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு தோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, என்னோட ரிசர்ச் பர்பஸ் மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் வந்து 1000 மேலே வச்சுக்கிறீங்க? ஸோ ஒரு கமெண்ட் கீழே போட்டுருங்க. உங்கள் அலோகேஷன் எவ்வளோ கூட நீங்கள் வந்து கமெண்ட் போட்டுக்கோ. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் வீடியோ மேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.